ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் குட்டிமா நாவல்ஸ். நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற டாபிக் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக், அதுதான் லேடர் ஆப்ரேட்டர். ஸோ லேடர் ஆப்ரேட்டர்னா என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஆப்ரேட்டர்னா என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஆப்ரேட்டர் இஸ் டிஃபைன்ட் அஸ் த மேத்தமெட்டிக்கல் ரூல் which will operate on a wave function which will give another new wave function. ஸோ ஒரு ஆப்ரேட்டர் இருக்குது, அதுக்கு ஒரு மேத்தமெட்டிக்கல் ரூல் இருக்கும். அது வந்து என்ன அப்படின்னா, ஒரு ஆப்ரேட்டர் ஒரு வேவ் ஃபங்க்ஷனோட ஆப்ரேட் ஆகும்போது it will give another new wave function. அதுதான் ஆப்ரேட்டர். ஸோ இங்கே லேடர் ஆப்ரேட்டர்னா என்ன? லேடர்னா என்ன? லேடர் வந்து ஏணி. லேடர்னா என்ன? ஏணி. ஏணி என்ன செய்யும்? ஒன்று ஏறும், இல்லைன்னா இறங்கும். ஸோ இட் இஸ் யூஸ்டு ஃபார் அசெண்டிங் ஆர் டிசெண்டிங். ஸோ இங்கே இன் லீனியர் அல்ஜிப்ரா rising and lowering operators are collectively called as ladder operators. ஸோ ரைசிங் ஆப்ரேட்டர், லேடர், லோவரிங் ஆப்ரேட்டர்ஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம்? லேடர் ஆப்ரேட்டர்ஸ். அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன்று ரைஸ் ஆகும், இல்லை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக லோயர் ஆகும். அதுதான் லேடர் ஆப்ரேட்டர். ஓகே, இன் குவாண்டம் மெக்கானிக்ஸில் நம்ம என்ன சொல்கிறோம்? கிரியேஷன் ஆர் அனிஹிலேஷன் ஆப்ரேட்டர்ஸ் ஆர் கலெக்டிவ்லி கால்ட் அஸ் லேடர் ஆப்ரேட்டர். ரைசிங் ஆப்ரேட்டரை தான் நம்ம கிரியேஷன் ஆப்ரேட்டர்னு சொல்கிறோம், லோவரிங் ஆப்ரேட்டரை தான் நம்ம அனிஹிலேஷன் ஆப்ரேட்டர்னு நம்ம சொல்கிறோம். இது நல்லா கவனிச்சுக்கோங்க, இதை வந்து கேட்கலாம். ஓகே, ஸோ ரைசிங் ஆப்ரேட்டர்ஸ் இஸ் கால்ட் அஸ் கிரியேஷன் ஆப்ரேட்டர் அண்ட் லோவரிங் ஆப்ரேட்டர்ஸ் ஆர் கால்ட் அஸ் அனிஹிலேஷன் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் நம்ம பார்க்கலாம். ஸோ யூசஸ் ஆஃப் லேடர் ஆப்ரேட்டர். So ladder operator is an operator that increases or decreases the eigenvalue of another operator. ஸோ ஒன்றை இன்க்ரீஸ் பண்ணும், இல்லைன்னா டிக்ரீஸ் பண்ணும். ஒரு லேடர் ஆப்ரேட்டர் இருக்குது, அது வந்து என்ன செய்யும்? இன்னொரு ஆப்ரேட்டரோட ஐகன் வேல்யூவை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்க்ரீஸ் பண்ணும், இல்லைன்னா டிக்ரீஸ் பண்ணும். The operator that adds to increment or decrement of quantum number which is going to be to describe the state of a system. ஸோ ஆப்ரேட்டர் வந்து ஒன்று ஆட் பண்ணுறோம் அப்படின்னா ஒன்று இன்க்ரீமெண்ட் ஆகும், இல்லைன்னா டிக்ரீமெண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ விச் இஸ் கோயிங் டு டிஸ்கிரைப் த ஸ்டேட் ஆஃப் அ சிஸ்டம். அந்த ஸ்டேட் ஆஃப் அ சிஸ்டமை நமக்கு டிஸ்கிரைப் பண்ணி கொடுக்கும். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட், த கிரியேஷன் ஆப்ரேட்டர் இன்க்ரிமெண்ட்ஸ் த நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இன் அ கிவன் ஸ்டேட். ஒரு ஸ்டேட் இருக்குது அப்படின்னா கிரியேஷன் ஆப்ரேட்டர் என்ன செய்யும்? அதோட நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அதே இது அன்ஹிலேஷன் ஆப்ரேட்டர் வந்து டிக்ரிமெண்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ இன் சச் கேசஸ் அந்த ஆப்ரேட்டர்ஸ் தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா பார்ட்டிக்கல் நம்பர் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ லேடர் ஆப்ரேட்டர்ஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம்? பார்ட்டிக்கல் நம்பர் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ டு சேஞ்ச் த ஸ்டேட் ஆஃப் அ பார்ட்டிகல் வித் கிரியேஷன் ஆர் அன்ஹிலேஷன் ஆப்ரேட்டர்ஸ் ஆஃப் குவாண்டம் தியரி requires the both annihilation operator to remove a particle from the initial state and creation operator to add a particle to the final state. ஒரு ஸ்டேட் ஆஃப் அ பார்ட்டிகல், ஒரு ஸ்டேட்டில் பார்ட்டிகல்ஸ் இருக்குது அப்படின்னா ரெண்டு ஆப்ரேட்டரும் நமக்கு தேவைப்படும். கிரியேஷன் ஆப்ரேட்டர் அண்ட் அனிஹிலேஷன் ஆப்ரேட்டர் ரெண்டுமே தேவைப்படும். ஸோ கிரியேஷன் ஆப்ரேட்டர் என்ன செய்யுது? இட் ஆட் அ பார்ட்டிகல் டு த ஃபைனல் ஸ்டேட். ஒரு ஃபைனல் ஸ்டேட்டில் ஒரு பார்ட்டிகல் ஆட் பண்ணுது. அனிஹிலேஷன் ஆப்ரேட்டர் வந்து ரிமூவ் அ பார்ட்டிகல் ஃப்ரம் த இனிஷியல் ஸ்டேட். ஸோ இதையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அனிஹிலேஷன் ஆப்ரேட்டர் is to remove a particle from the initial state and creation operator to add a particle to the final state. So இதுதான் what is mean by ladder operator. ladder operatorனா இதுதான். ஸோ அதுக்கு அப்ளிகேஷன்ஸ் என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஃபார்முலைசேஷன் ஆஃப் QHO அண்ட் ஆங்குலர் மொமெண்டம். QHO வந்து குவாண்டம் ஹார்மோனிக் ஆசிலேட்டர், இது ரெண்டுக்கும் நமக்கு வந்து அப்ளை பண்ணுறோம். ஓகேவா? ஸோ ladder operators with respect to angular momentum. இப்போ தான் நம்ம வந்து உள்ள விஷயத்துக்கே போக போகிறோம். லேடர் ஆப்ரேட்டர்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஆங்குலர் மொமெண்டம். ஸோ லேடர் ஆப்ரேட்டர்ஸை வந்து நம்ம எப்படி டினோட் பண்ணுறோம் அப்படின்னா L ப்ளஸ் அண்ட் L மைனஸ். ஸோ L ப்ளஸ் அண்ட் L மைனஸ். L ப்ளஸ்னா இட் இஸ் கால்ட் அஸ் ரைசிங் ஆப்ரேட்டர், L மைனஸ்னா இட் இஸ் கால்ட் அஸ் லோவரிங் ஆப்ரேட்டர். ஸோ L ப்ளஸ்க்கு LX ப்ளஸ் ILY கொடுக்குறோம், L மைனஸ்க்கு LX மைனஸ் ILY கொடுக்குறோம். ஓகேவா? ஸோ குவாண்டம் மெக்கானிக்கல் treatment of angular momentum with respect to ladder operators. So this is the quantum mechanical treatment of angular momentum with respect to ladder operators. Okay, so quantum angular momentum oda components படி இதுதான் ரைசிங் ஆப்ரேட்டர், இதுதான் லோவரிங் ஆப்ரேட்டர். ஓகே, நம்ம இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்? கனெக்ஷன் கம்யூட்டேஷன் ரிலேஷன் பிட்வீன் L ஸ்கொயர் அண்ட் லேடர் ஆப்ரேட்டர். L ஸ்கொயருக்கும் லேடர் ஆப்ரேட்டர்ஸ்க்கும் இன்னர் ப்ராடக்ட் பார்க்க போகிறோம். ஸோ the inner product of L square and ladder operator, rising operator L plus.
that is equal to L square L plus Lx plus ILy. ஸோ இது வந்து நம்ம டீட்டெயிலாக எழுதணும்னா எல் ஸ்கொயர் கமா எல்எக்ஸ் ப்ளஸ் ஐ இன்ட்டு எல் ஸ்கொயர் கமா எல்ஒய். ஓகே, தட் இஸ் ஈக்குவல் டு 0. நம்ம வந்து இப்போ தான் பார்த்தோம் ஸ்கொயர் ஆஃப் தி ஆங்குலர் மொமெண்டம் இஸ் கம்யூட் வித் த காம்போனன்ட் ஆஃப் தி ஆங்குலர் மொமெண்டம். ஸோ இது வந்து 0 ஆகிடும், இதுவும் 0 ஆகிடும். ஸோ திஸ் இஸ் 0. ஸோ எல் ஸ்கொயர் எல் ப்ளஸ் ரைசிங் ஆப்ரேட்டர் இட் இஸ் ஈக்குவல் டு 0னா these are commute with each other, we can measure simultaneously. Then likewise L square L அதே தான் கொடுத்துருக்கோம். calculation L square plus L plus are commute with each other simultaneously. Inner product of L square L minus it is equal to 0. So conclusion L square commutes with L plus and L minus. The square of the angular momentum is commute with the ladder operators. Okay. So நம்ம next என்ன பார்க்க போறோம்? Commutation relation between components of L and ladder operator. நம்ம L square பார்த்தோம், இப்போ Lக்கு பார்க்க போறோம். So component of angular momentum Lx first எடுத்துருக்கோம், Lx L plus. So Lx L plus வந்து என்ன கொடுத்துருக்கோம், Lx plus ILy. So Lx dot Lx plus I into Lx dot Ly. Lx வந்து 0 ஆயிடும் plus I into I h cross Lz. இது வந்து நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, components of angular momentumக்கு நம்ம இன்னர் ப்ராடக்ட் பார்த்துருக்கோம். So I h cross Lz. So I into I minus 1 minus of h cross Lz. So Lx L minus வந்து நமக்கு என்ன வருது, இங்கே வந்து மைனஸ் தானே வந்திருக்கு. ஸோ இதுக்கு வந்து நமக்கு ரிசல்ட் வந்து h cross Lz வரும். ஸோ அதே மாதிரி Ly காம்பனண்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. Ly இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் Ly அண்ட் L plus வந்து நமக்கு Ly Lx plus ILy பிரித்து எழுதிருக்கோம். Ly dot Lx plus I into Ly dot Ly. ஸோ இது வந்து 0 ஆகிடும். ஸோ இது வந்து Ly Lx. ஸோ மைனஸ் IH cross Lz. இது வந்து ரிவர்ஸ் ஆர்டரில் இருக்கு இல்லையா, ஸோ மைனஸ் IH cross Lz. ஸோ அதே மாதிரி இங்கே Ly L மைனஸ் வந்து மைனஸ் IH cross Lz தான் வரும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து Lz L ப்ளஸ் Lz கமா Lx ப்ளஸ் ILy. ஸோ Lz டாட் Lx ப்ளஸ் I இன்ட்டு Lz டாட் Ly. ஸோ இது வந்து என்ன வரும் அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்து எப்படி வரும், Lz Lx plus I into minus IH cross Lx. ஸோ இங்கே வந்து ரெண்டுக்குமே நமக்கு ஆன்சர் வருது. Lz Lx வந்து ரிவர்ஸ் நார்மல் ஆர்டரில் இருக்குது, ஸோ IH cross Ly எழுதுகிறோம். Lz Ly வந்து ரிவர்ஸ் ஆர்டரில் இருக்குது, ஸோ மைனஸ் IH cross Lx எழுதுகிறோம். ஸோ எழுதணும் அப்படின்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 1, ஸோ இங்கே மைனஸ் கேன்சல் ஆகிடும், ப்ளஸ் 1 h cross Lx IH cross Ly. ஸோ h cross காமனாக எடுத்துகிட்டு Lx plus ILy. ஸோ இது வந்து Lz. ஸோ ஆன்சர் இது வந்து L ப்ளஸ். ஸோ ஆன்சர் h cross இன்ட்டு L ப்ளஸ். ஸோ ஆன்சர் எல்லாத்துக்குமே வருது. Lz L மைனஸ் வந்து h cross L மைனஸ். ஸோ மைனஸ் ஆஃப் h cross L மைனஸ். ஸோ எல்லாத்துக்குமே ஆன்சர் வருது. ஸோ தே ஆர் நாட் கம்யூட் வித் ஈச் அதர். ஓகே, தே ஆர் நாட் கம்யூட் வித் ஈச் அதர். தே cannot be measured simultaneously. So the components of angular momentum and ladder operators cannot be measured simultaneously. They are not commute with each other. So next topic நம்ம என்ன பார்க்க போறோம், whether the ladder operators commute with each other or not. ladder operators அது ரெண்டுமே கம்யூட் ஆகுதா இல்லையா அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ ladder operators எடுத்துருக்கோம் L plus L minus. ஸோ Lx plus ILy Lx minus ILy இதுதான் அதோட இது ஃபார்முலாஸ். ஸோ இதுதான் அதோட டெரிவேஷன். ஸோ Lx plus ILy Lx minus ILy. ஸோ இது ரெண்டையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது 2h cross Lz. ஸோ போத் த ஆப்ரேட்டர்ஸ் ஆர் கம்யூட் வித் ஈச் அதர். ஸோ லேடர் ஆப்ரேட்டர்ஸ் இது ரெண்டுமே தே ஆர் நாட் கம்யூட் வித் ஈச் அதர். ஸோ ஆன்சர் 2h cross Lz வருது. ஸோ மல்டிப்ளை பண்ணி நமக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு பார்ப்போம். L plus L minus L plus dot L minus is equal to L square minus Lz square plus h cross Lz. ஸோ அதே மாதிரி L minus L plus வந்து L square minus Lz square minus h cross Lz. ஸோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து இதுதான். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, பின்னாடி நம்ம வந்து ஐகன் வேல்யூ ஃபங்க்ஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ தீஸ் ஆர் ரிலேட்டட் டு L square and Lz. ஜென்ரலி வி டேக் அ ப்ரிசிஷன் ஆன் Z ஆக்சஸ். ஸோ இங்கே Z ஆக்சஸ் வரதுனால ஜென்ரலி வி டேக் அ ப்ரிசிஷன் ஆன் Z ஆக்சஸ் கொடுத்துருக்கோம். ஸோ காம்பனன்ட்ஸ் கன்க்ளூஷன் வந்து காம்பனன்ட்ஸ் ஆஃப் L do not commute with L plus and L minus. They cannot be measured simultaneously. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு பார்த்துருக்கு. L காம்பனன்ட்ஸ் ஆஃப் L வந்து லேடர் ஆப்ரேட்டர்ஸோட கம்யூட் ஆகாது. ஸோ இது மல்டிப்ளை பண்ணி நம்ம ஆன்சர் எழுதி வச்சுருக்கோம். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பின்னாடி நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். L square minus Lz square
மைனஸ் ஹச் கிராஸ் எல்இசட், இங்கே ப்ளஸ் ஹச் கிராஸ் எல்இசட், அவ்வளோதான் வித்தியாசம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு டாப்பிக்கில் பார்க்கலாம். தேங்க்யூ.